வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், ரவுண்டாக. இதை வந்து வாஷ் பண்ணி மேலே இருக்க அந்த லீவ்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் கோஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 1, தக்காளி 1. இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் சீரகம், உப்பு வந்து தேவையான அளவு, காரத்துக்கு காரப்பொடி தேவையான அளவு. நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்க போகிறேன். தோரம்பருப்பு வந்து நான் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு வந்து 4 ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி மேலே இருக்க இந்த லீவ்ஸ் எடுத்துட்டு கட் பண்ணி இதுமாரி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஏன்னா கூட்டுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சவனே கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சவனே சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு பாருங்கள் நல்லா பொரியுது. இனிமேல் பொரிஞ்சவனே சீரகத்தை போடுங்க 1/2 டீஸ்பூனு. எப்பவுமே கூட்டுக்கு தாளிப்போம்னா கடுகு சீரகம் அதுமாதிரி தான் தாளிக்கிறேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் போடுறேன். நான் பாருங்க, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிருந்தா அதுவும் போடலாம், அதுக்கும் உடம்புக்கு நல்லது ரொம்ப. ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சாலட்லலாம் நம்ம சாப்பிடுவோம். இது கூட்டு பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கூட்டு. நீங்கள் எப்போவுமே அது சாலட்டில் இல்லைன்னா அது பாயில் பண்ணி அது சும்மா குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவுமே கூட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினவனே ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி. உங்களுக்கு புளிப்பு பிடிச்சிங்கன்னா 2 தக்காளி வரைக்கும் நீங்கள் போடலாம். அப்படி தக்காளி 1 போட்டுட்டு புளி சாறும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் புளி டேஸ்ட்டில். நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், அப்போ 2 தக்காளி வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லைன்னா புளி சாறும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேணாம் கூட காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட போகிறேன். எல்லாம் போட்டு வதக்கணும். இதுக்கிட்டே ஒரு 5-6 போட்டிருக்கேன். நான் 1/4 கப் பருப்புக்கு தோரம்பருப்பு வந்து நான் 1/4 கப் வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு 2 பல் பூண்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுங்க, அப்போ நல்லா வெந்துடும் உங்களுக்கு. தோரம்பருப்பு எல்லாருக்கும் தெரியும் தோரம்பருப்பு எப்படி வேக வைக்கணுன்ட்டு. பட் இந்த கூட்டு ரொம்ப பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பச்சை மிளகாவும் அரைச்சியும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணல, பச்சை மிளகாய் மட்டும் வதக்கிட்டு தேங்காய் போடல இன்றைக்கி நான். சில பேருக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அது 3ஐயும் அரைச்சிட்டு அதையும் கட்சி இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு இறக்கிடலாம். நீங்கள் நான் வெறும் ப்ளெயினாக பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். இது மிளகாத்தூள் தனியா 2ம் கலந்தது. நீங்கள் தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன்னா மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா. இது தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றுறேன். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு போடுறேன். நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். வேணும்னா டேஸ்ட் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம் காரமும் உப்பும். குழந்தைங்களாம் இருந்திங்கன்னா வீட்டில் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். பெரியவங்களாம் இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் பருப்பு கூட
ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொதிக்கிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வரைக்கும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க வந்தவொடனே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், 2 விசில் வந்தவொடனே உங்களுக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் சுவையான ஸ்ப்ரவுட்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பவுலில் வந்து நான் மாற்றுறேன். பாருங்கள், உங்களுக்கு சுவையான ஸ்ப்ரவுட்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.